ஆனால் எங்களை மிரட்டுறதுக்கு நீங்கள் வந்து எங்களை அழிப்பதற்கு நீங்கள் ஒரு படையை உருவாக்குறீங்கன்னா நீங்கள் அந்த அப்ளிகேஷனை 7ஆம் தேதி இஷ்யூ பண்ணீங்கன்னா 8ஆம் தேதியிலேருந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க உறுப்பினரோடு நாங்கள் பணிபுரிய மாட்டோம். நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தாலும் 8ஆம் தேதியிலேருந்து ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன், ப்ரீ ப்ரொடக்ஷன் எந்த வேலையும் நாங்கள் செய்ய மாட்டோம். நீங்கள் உங்கள் ஆளுங்களே வச்சு பண்ணீங்க. எந்த தவறு இருந்தாலும் அந்த தவறை திருத்திக் கொள்ள நாங்கள் தயாராக இருக்கட்டும். எதற்கும் நாங்கள் தயார். சண்டைக்கும் நாங்கள் தயார், சமாதானத்துக்கும் நாங்கள் தயார். எங்களை நீங்கள் அடியால் வேலை பண்ணுறதுக்கு மட்டும் பயன்படுத்தாதீங்க. இனிமேல் அதுக்கு நாங்கள் தயார். ஏன்னா இப்போ இது மாதிரி நாங்கள் பண்ணதுக்காக வந்து இப்போ நடிகர் சங்கம் எங்களை கண்டித்து ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. முதல்ல உங்கள் உறுப்பினருக்கு நீங்கள் என்ன நன்மை பண்ணுறீங்க? சும்மா நீலி கண்ணீர் வடிக்காதுங்க. எங்கால பார்த்து நாங்கள் நீலி கண்ணீர் வடிக்கலாம் சொல்லாதீங்க. இவ்வளோ நாளாக அவங்க கூட வேலை செஞ்சுருக்கோம். உங்கள் எண்ணம் தான் என்ன? அதிகாரம் பண்ணணும். நாங்கள் சங்கத்தை இருக்கோம், என் கீழே எல்லாரும் இருக்கணும். இதுக்காக வந்து இதுக்கு வந்து நம்ம படம் ப்ரொடியூஸ் பண்ண வந்தோமா, அதிகாரம் பண்ண வந்தோமா? இவனை அழிச்சிருன்னு சொன்னால் அழிக்கிறதுக்கு நாங்கள் ஆள். நீ முடிஞ்சா அழிக்கிறதுக்காக நான் ஆள். உன்னோட அடியாலாம் எங்களை பயன்படுத்தாதது தான் மீண்டும் மீண்டும் நான் சொல்ல வருது. உங்களோட அடியாலாம் எங்களை பயன்படுத்தாதீங்க. அங்கே இருக்கிற தொழிலாளரை காப்பாற்ற தான் நாங்கள் படையெடுக்க வரோம். நாங்கள் இது ஆரம்பிக்கிறோம். தொழிலாளியை காப்பாற்றினா ஒழுங்காக சம்பளம் கொடுத்துருவோம் சார். வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் இன்னும் அதெல்லாம் சொன்னால் தனிப்பட்ட இதுவாகிடும். நீங்கள் நிர்வாகத்தில் இருந்து சைன் பண்ணவெல்லாம் என்ன சம்பளம் கொடுத்தீங்க, எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ செக் கொடுத்தீங்க, இது எங்கள்கிட்ட எப்படி இருக்குது, இதெல்லாம் நாங்கள் சொன்னால் தனிப்பட்ட விரோதமாகிடும், தனிப்பட்ட தாக்குதல் ஆகிடும். அது ஒரு நாகரிகமாக இருக்காது. அதையும் பொறுத்துக்கிட்டு தான் நாங்கள் இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நட்சத்திரங்களும் எல்லா ஹீரோஸும் முதல்ல உணரணும். தமிழ்நாட்டில் வாழ்கிற நீங்கள் தமிழ்நாட்டு தொழிலாளருக்கு துரோகம் பண்ணாதீங்க. ஹைதராபாத்தில் போய் ஷூட் பண்ணுறதால உங்களுக்கு என்ன வருது? ஈவிப்பில் போய் நீங்கள் உட்காந்துட்டு நீங்கள் ஒரு ராஜா, உங்கள் ஒரு ராஜ்யத்தை வச்சுக்கிட்டு அங்கே போய் ஒரு தமிழ்நாட்டு கிராமத்தை செட்டு போடுறீங்க. நான் இப்போ காஷ்மீரில் வெள்ளை பனிமலை இருக்குது, அதை இங்கே செட்டு போடுறது நாங்கள் சொல்லலை. அது மாதிரி இருந்தால் அங்கே போய் பண்ணுங்கள். நீங்கள் ஹைதராபாத்தில் போயிட்டு நம்ம ஊருக்கு கிராமத்தை அங்கே போய் செட்டு போகிறீங்கன்னா என்ன அர்த்தம்? கிராமமே நம்மகிட்ட இருக்குது, அரசு இடம் கொடுத்துருக்கு, அங்கே போய் செட்டை போடுங்க. இங்கே நம்ம ஆட்கள் வேலை செய்வாங்க, நம்ம ஆட்கள் பிழைப்பாங்க. இதை மீறி ஏதாவது நடந்தால் நாங்கள் தமிழக அரசிடம் முறையிடுவோம். எஸ்வி ரியல் எஸ்டேட் மற்றும் உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் CMDA-வால் அங்கீகரிக்கப்பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டுமனைகள் ரெடியில்ஸ், மாதவரம், பொன்னேரி, மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றே தொடர்பு கொள்வீர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9791175755. உங்கள் தயாரிப்பு சங்கத்தில் உறுப்பினராக உள்ள அனைவருக்கும் நிர்வாகிகளுக்கும் நாங்கள் சொல்லிடுறோம். நாங்கள் எந்த பேச்சுவார்த்தைக்கும் தயார். ஆனால் எங்களை மிரட்டுறதுக்கு நீங்கள் வந்து எங்களை அழிப்பதற்கு நீங்கள் ஒரு படையை உருவாக்குறீங்கன்னா நீங்கள் அந்த அப்ளிகேஷனை 7ஆம் தேதி இஷ்யூ பண்ணீங்கன்னா 8ஆம் தேதியிலேருந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க உறுப்பினரோடு நாங்கள் பணிபுரிய மாட்டோம். நாங்கள் பணிபுரிய மாட்டோம். 7ஆம் தேதி நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு வேளை சேம்பரில் சொல்லிட்டாங்க எங்கள் அட்ரஸ் யூஸ் பண்ணக்கூடாது சொன்னாங்க. நீங்கள் ஒரு வேளை அவங்கள கன்வின்ஸ் பண்ணி யூஸ் பண்ணீங்களோ இல்லை வெளியே கொடுக்குறீங்களோ உள்ளே கொடுக்குறீங்களோ, நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தாலும் 8ஆம் தேதியிலேருந்து ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன், ப்ரீ ப்ரொடக்ஷன் எந்த வேலையும் நாங்கள் செய்ய மாட்டோம். நீங்கள் உங்கள் ஆளுங்களே வச்சு பண்ணீங்க. நாங்கள் தடுக்கவும் மாட்டோம். நீங்கள் தனியாக இப்போ டைரக்டர் கூப்பிட்டுக்கிறீங்க, கேமராமேனை கூப்பிட்டுக்கிறீங்க, கார் டைரக்டர் கூப்பிட்டுக்கிறீங்க, எல்லாம் கூப்பிட்டு நீங்கள் பண்ணீங்க. நாங்கள் எதுவும் நாங்கள் வரல, எங்களை விட்டுடுங்க. எங்களை யார் நம்பி வராங்களோ அவங்க. ஆனால் தயாரிப்பாளர் சங்கம் தப்பாக எடுத்திருக்காங்க, எங்கள் படம் ஷூட்டிங்கில் இருக்குது அப்படின்னு தயாரிப்பு நிறுவனம் அது சங்கத்தில் உறுப்பினராக இருக்கவங்க எங்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்தா, இது போல் பெப்சி தொழிலாளர் வைத்து நாங்கள் வேலை செய்கிறோம், எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள், நீங்கள் ஒரு கடிதம் கொடுத்தா நிச்சயமாக அவர்களுக்கு நாங்கள் பணிபுரிவோம். நாங்கள் அடமெண்ட்டாக நாங்கள் இருக்கணும், அவங்களுக்கும் நாங்கள் பணிபுரிவோம். எந்த தயாரிப்பாளருக்கும் எதிரானது அல்ல பெப்சி, எதிரானது அல்ல. நாங்கள் தயாரிப்பாளர் வாழ்ந்தால்தான் நாங்கள் வாழ முடியுங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் தயவு செய்து எங்களுடைய இந்த இறுதி கோரிக்கை, இதை மீறி ஏதாவது நடந்தால் நாங்கள் தமிழக அரசிடம் முறையிடுவோம். 25,000 தொழிலாளர் குடும்பங்கள், 1,00,000 பேர் இல்லை 1,50,000 பேர் நேரடியாக இந்த தொழிலை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒருத்தர் 2 பேர் அவங்களுடைய சுய காழ்ப்புணர்ச்சிக்காக அவங்க எங்களுடைய அடியால் வேலை செய்ய வைக்க நாங்கள் மறுத்ததால் உங்கள் பலிகடை ஆக்கினாங்கன்னா நிச்சயமாக நாங்கள் அனைவரும் முறையிடுவோம். எங்களை தமிழக அரசும் அமைச்சர்களும் எங்களை காப்பாற்ற வேண்டும். நாங்கள் துணை முதல்வர் அவர்களையும் துணை முதல்வர்களையும் சந்திப்பதற்கு ஏற்கனவே நேரம் கேட்டு கடிதம் கொடுத்துள்ளோம். இந்த பட்ஜெட் செஷன் நடந்துள்ளதாக, அது முடிந்தவுடன் சந்திக்கலாம் என்று தெரிவித்துள்ளார்கள். முடிந்தவுடன் எங்களுடைய பிரச்சனையை நேரடியாக அரசிடம் முறையிடுவோம். இப்போதும் நான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு சொல்லிக்கொள்வது, எங்கள் பக்கத்தில் என்னுடைய தவறு எந்த தவறு இருந்தாலும் அந்த தவறை திருத்திக் கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எதற்கும் நாங்கள் தயார். சண்டைக்கும் நாங்கள் தயார், சமாதானத்துக்கும் நாங்கள் தயார். முடிவை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். நன்றி, வணக்கம். சங்கங்கள் என்பது அது தயாரிப்பாளர் சங்கமாக இருக்கும், இதெல்லாம் மற்ற சங்கங்கள் எதுவாக இருந்தாலும் பெப்சியா இருந்தாலும் ஒன்று பெப்சி பார்த்தா எம்ப்ளாயிஸோட நலன் கருதி தான் இருக்கும். அதே சமயத்தில் சங்கங்கள் மெம்பர், ஆனால் இது ஒரு ஈகோ கிளாஸ் பாதிக்கப்படுறது யாருன்னா அந்த மெம்பர்ஸ் அந்த
அவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனைகள் வந்து இருக்கிற பல ஆண்டு காலமாகவே தொடர்ந்து இருக்கு. அப்ப பாதிக்கப்படுறது இங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் கண்டிப்பாகவும், அப்புறமா வந்து வாங்கியிருக்க தயாரிப்பாளர்கள் கடன் வாங்கியிருக்காங்க. பெரிய நிறைய தயாரிப்பாளர்கள் பாத்தீங்கன்னா கடன் வாங்கி தான் நடத்துறாங்க. அதை வட்டி குடிச்சா சுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்படி இருக்க பிரச்சனைக்கு என்ன முடிவு நீங்க பண்ணலாம்னு? நன்றி சகோதரரே. நான் ஏற்கனவே என்னுடைய கோரிக்கையாக முதல் குரலாக எங்கள் தரப்பில் எந்த தவறு இருந்தாலும் உங்களுடைய கோரிக்கையை நாங்கள் ஏற்கின்றோம். ஏனென்றால் நான் முதலில் சொல்லியது போல 25,000 தொழிலாளர்கள் இந்த அமைப்பை நம்பி இருக்கிறார்கள். என்னுடைய ஈகோ இங்கே பெருதல்ல. ஒருவேளை நான் மன்னிப்பு கேட்கணும். தப்பு செல்வமணி, நீங்கள் பண்ண தப்பு, சாரி சார், என்ன தப்பு பண்ண சொல்லுங்கள். தப்புன்னா ஐம் சாரி டெஃபினட். பட் வேற விஷயத்தை உள்ளுக்குள்ள எங்களை நீங்கள் அடியால் வேலை பண்ணுறதுக்கு மட்டும் பயன்படுத்தாதீங்க. இனிமேல் அதுக்கு நாங்கள் தயார். ஏன்னா இப்போ இது மாதிரி நாங்கள் பண்ணதுக்காக வந்து இப்போ நடிகர் சங்கம் எங்களை கண்டித்து ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. நீங்கள் அதிகாரம் மையமாக செயல்படுறீங்க, நீங்கள் ஏதோ எல்லாரோட பெரிய ஆள் மாதிரி செயல்படுறீங்கன்னு. இந்த சண்டை யாருக்குமானது? தயாரிப்பாளருக்கும் நடிகர்களுக்குமானது. அப்போ தயாரிப்பாளர் சங்கம் எங்களுக்கு பேக் பண்ணியிருந்தாங்கன்னா, இல்லை இது நாங்கள் தான் நிறுத்திருக்கோம், அவங்க நிறுத்தலன்னு சொல்லணும் இல்லையா? அப்போ நீங்கள் அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்? இப்போ நடிகர் சங்கம் எங்களோட வந்து பல்லாண்டுகளாக ஒரு நெருக்கமான நட்போடு இருக்கும். இன்றைக்கி அந்த நட்பில் கொஞ்சம் விரிசல் வந்திருக்கு. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இஷ்டத்துக்கு அவங்க சொன்னால் நிறுத்துறீங்க, ஏன் நீங்கள் அவங்க சொல்கிற கேட்குறேன், எங்களை கேட்டு பண்ணுங்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்கள கூப்பிடாதீங்க. நாங்கள் சொன்னோம் சார், நடிகர் சங்கத்தை கூப்பிட்டு பேசலாம் சார், நடிகர் சங்கத்தை கூப்பிட்டு பேசலாம். இல்லை வேண்டாம், நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். இதனால் யார் இப்போ நாங்கள் தான் சொல்கிறோம் இல்லைங்களா சார், நாங்கள் சரி என்ன சொல்லணும்னு சொல்லுங்கள், அவங்க என்ன பண்ண சொல்கிறான்னு சொல்லுங்கள், இல்லை நீங்களே கேட்டு சொல்லுங்கள். எங்கள் உறுப்பினர் பாதிக்கக்கூடாது, அதுபோல் தயாரிப்பாளரும் பாதிக்கக்கூடாதுங்கிறதுல நாங்கள் ரொம்ப பல்வேறு சலுகைகள் நாங்கள் கொடுத்துருக்கோம் சார். பல்வேறு சலுகைகள் 6 கோடிக்கு ஒரு படம் தயாரிப்பாளர் படம் பண்ணுறாங்கன்னா என்னென்ன சலுகைலாம் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அவங்க இந்த சலுகைலாம் இருக்குன்னு அவங்க மெம்பருக்கே அவங்க சொல்கிறது இல்லை. இன்றைக்கி 1.5 மாதம் ஆச்சு எங்களுக்கு இடம் வந்து கவர்மெண்ட் அலாட் பண்ணி. இந்த 30-40 நாட்களில் நாங்கள் 20 கூட்டம் நடத்தியிருக்கோம். நாங்கள் ஆஃபீஸ் பேரர்ஸு, இசி மீட்டிங்கு, ஜென்ரல் பாடி, ஒரு சங்கத்திலும் இந்த உடனே எப்படி இந்த இது கட்டணும், ஏற்கனவே மிஸ் பண்ணிட்டோம், இப்போ மிஸ் பண்ணக்கூடாதுன்னு. அப்போ அது சின்ன பிரச்சனை இருக்குது. உடனே அது இப்போ சொசைட்டி வந்து அரசு கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்குது. அதனோட எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரை மீட் பண்ணுறோம். அடுத்து ரிஜிஸ்ட்ரார் டெப்டி ரிஜிஸ்ட்ராரை மீட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா வந்து ரிஜிஸ்ட்ராரை மீட் பண்ணுறோம். அவர் வந்து இந்த விதியில் இது போல் பிரச்சனை இருக்கிறதால கொஞ்சம் வீடு கட்டுறதுல இந்த சிரமங்கள் இருக்குன்னு சொன்னார். உடனே வந்து நாங்கள் மினிஸ்டர் அன்றைக்கி முத்துசாமி சார் அன்றைக்கி மீட் பண்ணுறோம். அவர் செக்ரட்டரி அவர் சொல்கிறார், இது எப்படி சரி பண்ணலாம். அப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு வேண்டுகோள் கொடுங்க, நம்ம வந்து இந்த விதியை திருத்தி கொடுத்தா உங்களுக்கு சரியாக இருக்கும். இதுக்கு 20 மீட்டிங் போட்டிருக்கோம். ஆனால் நீங்கள் அந்த கவர்மெண்ட் ஆர்டரை கூட ஒன்றும் கையில் வாங்கலை தயாரிப்பாளர் சங்கம். இதுதான் நீங்கள் உங்கள் உறுப்பினர் பண்ணுற நன்மை. முதல்ல உங்கள் உறுப்பினருக்கு நீங்கள் என்ன நன்மை பண்ணுறீங்க? சும்மா நீலி கண்ணீர் வடிக்காதுங்க. எங்கால பார்த்து நாங்கள் நீலி கண்ணீர் வடிக்கலாம் சொல்லாதீங்க. எங்கள் உறுப்பினருக்கு நாங்கள் 100% வேலை செஞ்சிட்ருக்கோம். 100% வேலை செஞ்சிட்ருக்கோம். நீங்கள் உங்கள் உறுப்பினர்களை முதல்ல தொழிலாளியை காப்பாற்றுறது அப்புறம் நீங்கள் உங்கள் உறுப்பினரை காப்பாற்றுங்க. அவங்களுக்கு நீங்கள் ஆயிரக்கணக்கான பிரச்சனை இருக்குது. ஒரு தயாரிப்பாளருக்கும் ஆயிரக்கணக்கான பிரச்சனை இருக்கு. செத்து அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தயாரிப்பாளர்கள். உங்க உறுப்பினர்களை முதல்ல நீங்கள் காப்பாற்றுங்கள். எங்களை காப்பாற்றுவது அப்புறம். உங்ககிட்ட இந்த 3000 கோபி சொன்னாலே உங்ககிட்ட 3000 பேர் உறுப்பினர் இருக்காங்க. அந்த உறுப்பினரை நீங்கள் காப்பாற்றுங்கள். அதுக்கு பிறகு எங்களை காப்பாற்றுங்க. எங்களை காப்பாற்றுறது எங்களுக்கு தெரியும். சார், இங்கே மாற்றுத் தொழிலாளி ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு சங்கம் ஆரம்பிக்கலாம். நான் ஒரு சங்கம் ஆரம்பிக்கணும், அதுக்கு நான் தலைவர் ஆகணும்னு நினச்சவங்களாம் சங்கம் ஆரம்பிச்சு நாங்கள் என்ன பண்ண முடியும்? இங்கே மாற்றுத்திறனாளி சில பேரால் சில வேலை பண்ண முடியும். ஒரு மாற்றுத்திறனாளி அவரால் லைட் தூக்க முடியாது, அவர் லைட் பண்ண சேர்க்க முடியாது, அவர் டைரக்ட் பண்ண முடியும். அப்போது எந்த தொழிலை அவரால் பண்ண முடியுமோ அந்த தொழில் அவர் உறுப்பினரை சேர்த்து எந்த தடையும் இல்லை. மாற்றுத்திறனாளி என்பதால் அவருக்கு இங்கே வந்து உறுப்பினராக சேர்வதற்கு எந்த தடையும் இல்லை. அப்போ எந்த தடையும் இல்லாத போது நீங்கள் எதுக்கு ஒரு சங்கம் ஆரம்பிக்கணும்? நீங்கள் தலைவர் ஆகிறதுக்கா? இங்கே எப்படி போவாங்க சார்? இங்கேயே அவங்க இங்கேயே இருந்து வேலை பண்ணலாம். இங்கே இருந்து இங்கே வேலை பண்ணக்கூடாதுன்னா தானே அவங்களுக்கு பிரச்சனை. அவங்க வந்து வேலை பண்ணலாங்கிற பட்சம் அவங்க வேலை பண்ணிட்டு தானே இருப்பாங்க. எது மாற்றுத்திறனாளி இல்லையே, மாற்று தொழிலாளர்கள். அது மன்னிக்கணும், மாற்று தொழிலாளர்கள். இங்கே ஏற்கனவே தொழிலாளி இருக்காங்க. இருக்கிற 25,000 பேருக்கு வேலை இல்லை. 25,000 பேரில் நாங்கள் 15,000 பேர் தான் எனக்கு வேலை கிடைக்கும் ஒரு நாளைக்கு. அடுத்த நாள் இன்னொரு 15,000 பேர் ஒர்க் பண்ணணும். ரவுண்டு கிளாக் 25,000 பேர் ஒர்க் பண்ண முடியாது. இப்போ ஒரு வேலை இங்கே ஆள் இல்லை அப்படின்னா நீங்கள் வேலை எடுக்கலாம்.
இப்போ அவங்க மட்டும் சம்பளம் கொடுங்க வேலை பார்க்க போகிறீங்களா? உங்களுக்கு ஒரு அடிமையை தேடுறீங்க, நீங்கள் வேலைக்கு தொழிலாளியை தேடல, ஒரு அடிமையே இல்லை வந்து அடியாளை தேடுறீங்க. அதெல்லாம் இப்போ சரியாக வராது. திரைப்பட தயாரிப்பாளர் சங்கங்கிறது நிறைய இருக்கு. நடப்பு தயாரிப்பாளர் சங்கமாகட்டும், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள், சிறு குறு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் ஒன்றிய கட்டமைக்கிற ஒரு விஷயமா பெப்சி இருந்தது. இப்ப பெப்சியிலிருந்து பிரிஞ்சு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் போய் பெப்சிக்கு அகைன்ஸ்டா இன்னொரு சம்மேளனம் ஆரம்பிக்கும் அப்படின்றது, இதெல்லாம் வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து எதிர்காலத்துல ஒரு நல்ல விஷயமா இருக்கு. நிகழ்காலத்திலே இது நல்லது இல்லை சார். எதிர்காலத்தில் என்ன? நிகழ்காலத்திலே இது மோசமான செயல். இப்போ அவங்க தான் அந்த 7ஆ பிரிஞ்சு சீரழிகிறாங்க. எங்களையும் ஏன் பிரிக்கணும்? தயாரிப்பாளர் ஒரே சங்கமாக இருந்தால் அதன் வலிமை என்னவா இருக்கும்? நிச்சயமாக அந்த அந்த அவங்களோட குரலுக்கு ஒரு சேயிங் இருக்கும். ஏன் இப்போ அவங்க வந்து இதுவாக இருக்காங்க? நடப்பு தயாரிப்பாளர் மட்டும் இல்லை, சேம்பர், கவுன்சில், நடப்பு தயாரிப்பாளர், கில்டு, சிறு தயாரிப்பாளர், டிஜிட்டல் தயாரிப்பாளர், அனைத்து தயாரிப்பாளர் சங்கம், 7 சங்கம் இருக்கு. இப்போ நீங்கள் எல்லாரும் ஒன்றா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நீங்கள் நினச்சதை சாதிக்க முடியும். அதுக்கு அந்த அவர்களை ஒன்றிணைக்கிற முயற்சியில் நீங்கள் ஈடுபடாமல் ஒன்றா இருக்கிற பெரிய எங்களை வைக்கணும் ஏன் நினைக்கிறீங்க? இப்போ இன்னொரு ஆபத்து இருக்குது, அவங்களுக்கு தெரியாது. நாங்கள் கட்டுக்கோப்பாக இருக்கிறதால எங்களை ஒரு உறுப்பினர் தப்பு பண்ண முடியாது. இன்னைக்கு எந்த உறுப்பினரும் தப்பு பண்ண முடியாது. உடனே அந்த சங்கம் சம்மேளனம் அழைச்சி அவங்க வந்து அதுக்குண்டான நீதியை நாங்கள் கொடுத்துருவோம். இப்படி தான் ஒரு தடவை இந்த தயாரிப்பாளர் மோசம் போனாங்க. நாங்கள் கடந்த முறை பேச்சுவார்த்தை நடத்தும் போது டெக்கரேஷன் யூனியனில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரிவினர், அதாவது ஜிம்மி ஜிப்பு, ஃபேன்தர், இவங்கெல்லாம் வந்து 14,000 ரூபா சம்பளம். அவங்க கடைசியாக கேட்டாங்க 13,500 ரூபா. நாங்கள் சொன்னோம் சார் கொஞ்சம் பேசி 13,750 ரூபா வச்சுக்கலாம். நோ நான் சொன்னது தான். அப்போ அவங்களும் ஒத்துக்கல. அப்போ ப்ரொடியூசர் கவுன்சில் என்ன சொன்னாங்க, நீங்கள் விட்டுருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் தலையிடக்கூடாது, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னாங்க. அப்படியா? நாங்கள் டெக்னீஷியன் யூனிட் சொன்னோம், என்ன சார் ப்ரொடியூசர் பார்த்துட்டு விட்டுக்கிட்டு சார்ட்டான். இன்னைக்கு என்ன தெரியுமா அவன் நிலைமை? 20,000 கம்மி யாரும் சம்பளம் வாங்கல. ஏன்னா அவன் ராஜா. ஒருத்தர் 20,000, ஒருத்தர் 21,000, ஒருத்தர் 30,000, ஒருத்தர் 40,000, ஒருத்தர் 50,000. இப்போ இவங்க யாருக்கு அவங்க கேட்டு சார் நீங்கள் அவங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா? என்னோட திறமையை கேட்ப நான் சம்பளம் வாங்கிப்பேன், நீங்கள் தலையிடாதீங்கிறான். இதை கெடுத்தது யார்? நீங்கள் அன்றைக்கி ஒரு சுமூகம் வந்து அன்றைக்கி வந்து உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே அமைப்பாக இருக்கும். நாளைக்கு அவங்கவுங்க ஒரு சம்பளம் கேட்பாங்க. எந்த சம்பளத்தை நீங்கள் கொடுப்பீங்க? அப்போ ஒரு அமைப்பாக இருந்தால் அமைப்புக்கு பயந்து தொழிலாளர்கள் வந்து, இல்லை அமைப்புக்கு கட்டுப்பட்டு தொழிலாளர்கள் வந்து ஒரு ஒழுக்கத்துக்கு வருவாங்க. நாளைக்கு 500 பேர் வேணும்னா எங்கே போய் தேடுவீங்க நீங்கள்? இப்போ எங்கே வந்து நீங்கள் சொல்லுங்க சார், நாளைக்கு 500 பேர் ரிச்சுவல்ஸ் வேணும்னா சொல்லி முடிச்ச அரை மணி நேரத்தில் 500 பேர் இங்கே இருக்கிற ஏஜென்ட் கொண்டு வந்து உங்களுக்கு நிறுத்துருவாங்க. அது யார்? நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? அப்போ ஒட்டுக்கோப்பாகவும் ஒற்றுமையாக இருக்கிறது ஒரு தப்பா? இது ஒரு தவறான, இது வந்து நான் எல்லா தயாரிப்பாளரும் சொல்ல வரல, தயாரிப்பு நிர்வாகத்தில் நிர்வாகியில் இருக்கிறவங்களுக்கும் நான் சொல்ல வரல. ஒரு சில பேரோட தனிப்பட்ட விரோதம் தான். அது வந்து தனிப்பட்ட விரோதம் தான். சமீபத்தில் இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்றதுனால தயாரிப்பாளர்கிட்ட வந்து பெப்சி வந்து தொழிலாளர்களுக்கு அதிக சம்பளம் கொடுக்கணுன்ற மாதிரி ஏதாவது ரெக்குயர்மெண்ட்? இப்போ ரெக்குயர்மெண்ட் வருது. இப்போ ரெக்குயர்மெண்ட் வரப்போகுது. இப்போ இந்த மார்ச் 31 முடியுது. நீங்கள் வந்து 1ஆம் தேதி சம்பள பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லும்போது இந்த பிரச்சனை. நாங்கள் அது கூட சொன்னோம். நாங்கள் 100 வருஷமாக இருக்கோம், 3 வருஷமான சம்பளம் ஏறிட்டு இருக்கு. அது வேறு. எங்களுக்கு சம்பளம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, எங்களுக்கு பிஎஃப் இஎஸ்ஐ வேணும். நாங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயாக அங்கீகாரம் பெறணும். எங்களுக்கு ஒரு 14% சம்பளம் இது பண்ணி கொடுங்க, எங்களுக்கு பிஎஃப் இஎஸ்ஐக்கு மட்டும் கொடுங்க, யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கூட நாங்கள் சொன்னோம். இதை வந்து பேச சொல்லி காலம் கட்டிகிட்டே வந்து இப்போ வந்து அதுக்கு சண்டைக்கு போட்டாங்க. இனிமேல் உங்களோட கிடையாது அப்படின்ட்டாங்க. இப்போ நடப்பு தயாரிப்பு செய்கிறதுல நாங்கள் பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி ஓகேன்னு. இப்போது எங்கள் மேலே வந்து பரிதாபம் காமிக்கிறோம். என்ன பண்ணணும்? அவங்க 15% கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டா நீங்கள் என்ன பண்ணணும்? நாங்களும் கொடுக்குறோன்னு சொல்லணும். அவங்கள ஃபோன் பண்ணி, இது வரைக்கும் உங்களுக்கு சண்டை இல்லை, அவனை வாழ விடக்கூடாது சொன்னேன். இன்றைக்கி நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறீங்க. ஃபோன் பண்ணி சார் நீங்கள் ஒத்துக்காதீங்க, அது பிரச்சனை, இதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டு நாங்களும் கொடுக்கணும். எவ்வளோ நல்ல எண்ணம் பார். இந்த நல்ல மனிதர்கள் தான் இவங்க தொழிலாளர் சம்மேளனத்தை ஆரம்பிக்க போகிறாங்க. எங்களுக்கு 100 வருஷமாக நாங்கள் கூலிக்கார மாதிரி ரோட்டில் நின்றுட்டுருக்கோம். நாங்கள் ஒரு எம்ப்ளாயாக கன்வெர்ட் ஆகி எங்களுக்கு பிஎஃப் இஎஸ்ஐ வந்து எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். இப்போ ஒரு செய்தியில் ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ணார் இல்லையா, ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு அவங்க ஒய்ஃபுக்கு வந்து 2 கிட்னி வேலை செய்யலை. ராமச்சந்திரா போனால் வந்து 12 லட்ச ரூபா ஃபீஸ் சொல்கிறாங்க. அவர் வந்தார் எங்கிட்ட, சார் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. நான் சொன்னேன் 12,000 20,000 பண்ணலாம்ப்பா, 12 லட்சம் நாங்கள் எப்படி பண்ணுறது? அப்புறம் பேசும்போது அவர் யுஎஸ்ஐ மெம்பராக இருக்காருன்னு தெரிஞ்சுது. அப்புறம் ஒன்று யுஎஸ்ஐக்கு வந்து டெப்டி டைரக்டருக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி இது மாதிரி இருக்குது, என்ன பண்ணலாம்னா ஒரு 10 லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா நாங்கள் ஒரு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். அப்புறம் லெட்டர் கொடுக்க சொன்னார். ஃபெப்சிலேருந்து லெட்டர் கொடுத்தோம். அந்த லெட்டரின் அடிப்படையில் அந்த உறுப்பினருக்கு வந்து அவங்க
இன்னைக்கு ஃப்ரீயாக தமிழ்நாட்டில் இருக்க அப்போலோலாம் பண்ணலாம், ராமச்சந்திரன் எந்த அலுவலகத்திலும் ஃப்ரீயாக வந்து ஹாஸ்பிட்டலில் அவங்க இப்போ அந்த கிட்னி டிரான்ஸ்ஃபர் டோனர் இருந்தால் பண்ணிடலாம். இப்போ அடுத்த வாரம் அவங்களுக்கு இந்த ஆப்ரேஷன் நடக்க போகுது. அப்போது இது போன்ற ஒரு பாதுகாப்பு எங்கள் எல்லா மெம்பரும் கிடைக்கும் இல்லையா? அவங்க வேறு வகையில் எப்படி அவங்க இஎஸ்ஐ மெம்பராக இருந்ததால் அவங்களுக்கு கிடைச்சது. நாங்கள் இஎஸ்ஐ மெம்பராக இருந்தால் எங்களுக்கு இந்த பாதுகாப்பு இருக்கு இல்லையா? இந்த நீங்களும் எங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டீங்க. நேற்று ஒரு அம்மா இறந்துட்டாங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அவங்களோட நல்ல வேலை, அவங்க வந்து ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது இறந்தாங்க. அந்த கம்பெனி கொஞ்சம் பணம் கொடுக்கும். இந்தியன் கம்பெனியில் ஒர்க் பண்ணதால தான் அவனுக்கு 1 கோடி ரூபாய் கிடச்சிது. கும்பகோணத்தில் ஒரு ஷூட்டிங்கில் 6 பேர் செத்தாங்க. அந்த பாடியை கொண்டு வரது கூட ஆம்புலன்ஸ் பணம் கொடுக்கக்கூடிய நல்ல தயாரிப்பாளர் இல்லை. அவங்கள யார் காப்பாற்றுறது? யார் காப்பாற்று? அவங்கள வந்து அந்தந்த யூனியன் பணம் செலவு பண்ணி ஆம்புலன்ஸ் வச்சு கொண்டு வந்து பாடியை வந்து ஆம்புலன்ஸ் வச்சு கொண்டு வந்தாங்க. அடிப்பட்டவங்களை கொண்டு எஸ்ஆர்எம்லாம் அன்றைக்கி எஸ்ஆர்எம்க்கு எங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. கொண்டு வந்து ஃப்ரீயாக நாங்கள் மெடிசன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம். இப்போ இது மாதிரி எங்கே போய் நாங்கள் நிற்கிறது? அப்போ அரசாங்கமே எங்களுக்கு அந்த உதவியை இலவசமாக பண்ண வரும்போது நீ அந்த உதவி கூட பண்ண விடாமல் நீங்கள் தடுத்தீங்கன்னா உங்கள் நல்ல எண்ணம் என்ன? இவ்வளோ நாள் அவங்க கிட்ட வேலை செஞ்சுருக்கோம். உங்கள் எண்ணம் தான் என்ன? அதிகாரம் பண்ணணும். நாங்கள் சங்கத்தை இருக்கோம், என் கீழே எல்லாரும் இருக்கணும். இதுக்காக வந்து இதுக்கு வந்து நம்ம படம் ப்ரொடியூஸ் பண்ண வந்தோமா, அதிகாரம் பண்ண வந்தோமா? மாற்று மாநிலங்களுக்கு தமிழ் ஷூட்டிங் எல்லாமே அங்கே போகிறதுனால இந்த சமீப காலத்தில் இந்த பெப்சி தொழிலாளர்கள் எவ்வளோ இழப்பை சந்திச்சு சார்? 100% இழப்பு சார். வெளியூருக்கு ஒரு படம், இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ 2.5 லட்சம் வேலை நாட்கள் நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். இப்போ விஜய் படம் இங்கே நடந்ததால் இந்த படம் அங்கே போயிருந்தா ஒரு 5000 பேர் கூட வேலை செஞ்சுக்க மாட்டாங்க. டைரக்டர், கேமராமேனு, ஆர்ட் டைரக்டர், இது மாதிரி ஆட்கள் தான் போயிருப்பாங்க. அப்போது எவ்வளோ பேர்? அப்போ 2,45,000 வேலை நாட்கள் நாங்கள் வேலை பண்ணியிருக்கோம். அப்போ எல்லா நட்சத்திரங்களும் எல்லா ஹீரோஸும் முதல்ல உணரணும். தமிழ்நாட்டில் வாழ்கிற நீங்கள் தமிழ்நாட்டு தொழிலாளருக்கு துரோகம் பண்ணாதீங்க. நாங்கள் உங்களை கெஞ்சி 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 பார்த்து காலில் என்னதான் பண்ண சொல்கிறீங்க? ஹைதராபாத்தில் போய் ஷூட் பண்ணுறதால உங்களுக்கு என்ன வருது? ஈவிப்பில் போய் நீங்கள் உட்காந்துட்டு நீங்கள் ஒரு ராஜா, உங்கள் ஒரு ராஜ்யத்தை வச்சுக்கிட்டு அங்கே போய் ஒரு தமிழ்நாட்டு கிராமத்தை செட்டு போடுறீங்க. என்ன இது? இனிமே வந்து எங்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்கிற மாதிரி எந்த நடிகரும் ஈடுபடாதீங்க. எந்த தயாரிப்பாளர் கூட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்கள் அங்கே போய் ஷூட் பண்ணுறதால அவங்களுக்கு ரூம் கொடுத்து அவங்களுக்கு டிக்கெட் கொடுத்து அவ்வளோ செலவு பண்ணுறீங்களா? அதனால் என்ன லாபம் உங்களுக்கு? நான் இப்போ காஷ்மீரில் வெள்ளை பனிமலை இருக்குது, அதை இங்கே செட்டு போடுவது நாங்கள் சொல்லலை. அது மாதிரி இருந்து அங்கே போய் பண்ணுங்கள். நீங்கள் ஹைதராபாத்தில் போயிட்டு நம்ம ஊர் கிராமத்தை அங்கே போய் செட்டு போகிறீங்கன்னா என்ன அர்த்தம்? கிராமமே நம்மகிட்ட இருக்குது, அரசு இடம் கொடுத்துருக்கு, அங்கே போய் செட்டை போடுங்க. இங்கே நம்ம ஆட்கள் வேலை செய்வாங்க, நம்ம ஆட்கள் பிழைப்பாங்க. காஸ்ட் அதிகமாகுது சார், காஸ்ட் அதிகமாகுது. தயாரிப்பாளர்கள் கண்ட்ரோலில் இருந்திருந்தாங்கன்னு நல்லா இருந்திருக்கும் சார் சினிமா. நீங்கள் தான் சொல்லணும். சார் நான் நஷ்டப்பட்டா கூட அங்கே போகிறேன்னா அது யார் கண்ட்ரோல்னு என்ன? நான் எப்படி டைரக்டரா இல்லை ஹீரோவா இல்லை கேமராமேனா இல்லை வந்து அதில் நடிக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட் சொல்கிறாங்களா? ஜூனியர் சார் நாங்கள் வந்து அதை ஷூட்டிங் வரும்னு சொன்னாங்களா? அது யார் கண்ட்ரோல் பண்ண? நீங்கள் தான் சொல்லுங்கள், நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? சார் அரசு எப்படி சார் சொந்த மாநிலத்தில் உள்ள தொழிலாளருக்கு விரோதமாக எந்த அரசாக செயல்படுமா சார்? அதில் அரசு இல்லை, சும்மா இவங்க ஏதாவது சொல்லிக்கலாம். அரசுக்கு எந்த விதமான அரசு வந்து இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். நம்ம ஊரில் ஷூட் பண்ணணும்னு சொல்லணும் அவங்கள. நான் அரசாங்கத்தையும் இப்போ நாங்கள் வந்து நிச்சயமாக கோரிக்கை வைப்போம். தமிழ்நாட்டு படங்கள் அன்லெஸ் அதர்வைஸ் இட் இஸ் நெசசரி. இப்போ வைசாக் பீச் வேணும் போங்க, கோல்கொண்டா ஃபோர்ட் வேணும் ஹைதராபாத் போங்க, காஷ்மீரில் பனிமலை வேணும் நீங்கள் காஷ்மீர் போங்க. நீங்கள் தேனியை போய் அங்கே போய் செட்டு போடாதீங்க. இங்கே இருக்கிற ஐயனார் சாமியை போய் அங்கே போய் செட்டு போடாதீங்க. அங்கே 2000 பேர் வச்சு நீ இருக்கும்போது இங்கே படம் பார்க்குறோம் வயிறு எப்படி எரியும்? இங்கே தான் படம் பார்க்குறான், அங்கேயே பார்க்குறான். அந்த தொழிலாளிங்க பார்த்தானா அவன் வயிறு எரியாது? நம்மளை வந்து பட்டினி போட்டுட்டு இவங்களாம் இப்படி பண்ணுறாங்களேன்னு அவங்க கவலைப்பட மாட்டான்? அந்த சாபம் உங்களை பாதிக்காது? தயாரிப்பாளர் சங்கம் சேம்பர்லேருந்து வரும்போது அதுக்கு பெப்சி ஆதரவு கொடுத்தது, அது தப்பு இல்லையா? இப்போ நம்ம அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம் சொன்னோம், நீங்களே பண்ணுங்கன்னு. உங்களால் அவங்களுக்கு எதுவும் பண்ணணும். நீங்கள் இன்னொரு அவங்கள வளர்த்து விட்டுட்டீங்க. அதில் ஒரு 300 பேர் 400 பேர் இருந்து நீங்கள் படம் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் பண்ண மாட்டோம், நஷ்டம் யாருக்கு? வளர்த்து யார் விடுவது? நீங்கள் உங்களிருந்து பிரிஞ்சு போகும்போது நீங்கள் அவங்கள அரவணைச்சிக்கணுமா
இல்லை நாங்கள் வந்து சேர்த்து நீங்கள் அவங்க கூட போய் சேருங்கன்னு சொல்லணுமா? ஏற்கனவே 4 சங்கம் தான் இருந்துச்சு. நம்ம 4 சங்கம் தான் பெப்சி உருவாக்கிச்சு. ஒரு சங்கம் உருவாகும் போது ஒரு முதல் இருக்கிற சங்கம் வச்சு உறுப்பினர்கள் பயன்படுத்தணும். ஏன் சார் அது இது என் வேலையா? அது பெப்சியோட வேலை இல்லைங்க. நீங்கள் அவங்க எங்கிட்ட வந்தாவா இல்லாட்டி அவங்க சொல்லுவாங்க நாங்கள் இது மாதிரி ஒரு சங்கம் ஆரம்பிச்சுக்கிறோன்னுவாங்க. நாங்கள் சொல்லாமல இருந்து 3 வருஷமாக போராடி 30 மீட்டிங் அவங்களோட வச்சுருக்கோம். ஒரு தடவை நாங்கள் இருந்து 2 பேரும் உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கும் பேசியிருக்கோம். சார் அவங்க கூட்டு உட்கார வச்சு பேசலாம் சார், பேச்சுவார்த்தைக்கு நான் தயாராக இல்லைன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? பேச்சுவார்த்தைனா 2 பேர் சம்மதிச்சா தான் பேச்சுவார்த்தை நடத்த முடியும். இவனை அழிச்சிருன்னு சொன்னால் அழிக்கிறதுக்கு நாங்கள் ஆள், நீ முடிஞ்சா அழிக்கிறதுக்கா நான் ஆள்? உன்னோட அடியாலாம் எங்களை பயன்படுத்தாது தான் மீண்டும் மீண்டும் நான் சொல்ல வருது. உங்களோட அடியாலாம் எங்களை பயன்படுத்தாதீங்க. நீ இன்னொருத்தர் சங்கம் ஆரம்பிச்சா அதுக்கு நீ ஆதரவு கொடுத்தீங்கன்னா இருக்கு. புதுசாக இன்னொரு சங்கம் ஆரம்பிச்சாங்க, இன்னொரு சங்கம் ஆரம்பிச்சாங்க, இங்கே வந்தால் அதுக்கு சார் சங்கங்கள் ஆரம்பிக்கிறத பற்றி இனிமேல் அவங்கவுங்க வேலை சார். அது எங்கள் வேலை இல்லை, அது எங்கள் வேலை இல்லை. நாங்கள் வேலை செய்வோம், அவ்வளோதான். எவ்வளோ பேர் வந்தாலும் நாங்கள் வேலை செய்வோம் சார். அது அவங்க தான் பார்த்தது. அந்தந்த சங்கங்கள் அவங்களை பாதுகாக்க வேண்டியது அவங்க தான். நாங்கள் சங்கத்தை உருவாக்க மாட்டோம். நான் போய் இன்னொரு சங்கத்தை உருவாக்கினா சொல்லுங்கள், என்ன சார் பெப்சி இது மாதிரி அநியாயம் பண்ணீங்க, நான் போய் ஒரு ப்ரொடியூசர் கொஞ்சம் உருவாக்கலாமா? அது தப்பு. ஆனால் யாரோ உருவாக்குறாங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்கள் வந்து உருவாக்காமல் பார்த்துங்க. அது உங்களோட வேலை, என் வேலை இல்லை, பெப்சியோட வேலை இல்லை. பெப்சி வேலை செஞ்சால் சம்பளம் கொடுக்கணும், ஒழுங்காக வேலை செய்யணும், டைமுக்கு வரணும். அதுதான் பெப்சி சொல்ல முடியுமே தவிர இன்னொரு ப்ரொடியூசர் கூட ஏன்பா நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது உன் வேலையா போயான்னு சொல்லுவான். ஒரு நான் டீட்டெயில் கொடுக்குறேன், யார் யார் எங்கெங்கே போனோம். அது நாங்கள் அந்த இப்போ இதே கோரிக்கையை இன்னொருத்தர் வச்சாங்கன்னா ஒத்துக்க முடியாது. ஏன்னா அவங்க ஒரு படம் 2 படம் பண்ணுறவங்களா இருப்பாங்க. இன்றைக்கி நடக்கும்போது மெஜாரிட்டியான படங்கள் இங்கேருந்து தான் வருது. இதில் இப்போ அதனோட துணைத் தலைவர் உறுப்பினராக இருக்கார், நிர்வாகத்தில் இருக்கார். அந்த சங்கம் அது ஒன்று அங்கேருந்து வா இல்லை நடவடிக்கை எடுக்கணும்ல. அதை விட்டுட்டு என்ன கேட்டிங்கன்னா உங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் துணைத் தலைவர் அவர் அங்கே மெம்பர் வந்து படம் எடுக்கிறாரு. எப்படி நீங்கள் அவர் துணைத் தலைவர் வச்சுக்கிட்டீங்க? அவர் வந்து பணம் கொடுத்தாரு, உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் பணம் கட்ட கொடுத்தாருன்னு விட்டுட்டீங்களா? இல்லை நாங்கள் அவர் போய் நீங்கள் அவர் போய் சேர நாங்கள் சொல்லணுமா, நீங்கள் சொல்லணுமா, நாங்கள் சொல்லணுமா? 250 பேர் அங்கே தயாரிப்பாளர் சங்கம் வந்து ஒரு சம்மேளனம் ஒன்று தொடங்க போறாங்க. இப்ப உங்களுடைய கட்டமைப்பு, உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பிற சங்கங்கள் இருக்கு, இல்லை 20 சங்கங்கள் இருக்கு. அதுல இருக்கிற எம்ப்ளாயிஸ், இப்போ கேமராமேன் அசோசியேஷன் ஆகட்டும், அதுல இருக்க எம்ப்ளாயிஸ் வந்து இப்ப அந்த தயாரிப்பாளர் சங்கத்துல போய் வேலை செஞ்சா நடவடிக்கை எடுக்கப்படுமா இல்லை வேலை செய்யும்? சார் நீங்கள் அத்தைக்கு மீசி வச்சா எப்படி கூப்பிடலான்னு கேட்குறீங்க. எங்கள் ஒரு உறுப்பினர் போக மாட்டோம், நீங்கள் அந்த கவலையப்படாதீங்க. ஒரு உறுப்பினர் போக மாட்டோம். நான் உடனே இந்த முடிவு எடுத்துருவேனா, முதல்ல இசி போட்டு ஜெனரல் பாடி போட்டு இன்னைக்கு அனைத்து சங்கங்களில் இருக்கிற அனைத்து உறுப்பினர் வர வச்சு இசி செயற்குழு மெம்பர்லேருந்து ஆஃபீஸ் பேர் எல்லாரையும் வர வச்சு அவங்க எல்லாரோட ஒப்புதல் பெற்ற பிறகு தான் நான் அறிவிக்கிறேன். ஒரே ஒரு மெம்பர் கூட போக மாட்டோம். அந்த பயம் எங்களுக்கு இல்லை. அவங்க ஆரம்பிச்சிருவாங்க வளர்ந்துருவாங்கலாம் இல்லை. தேவையில்லாமல் ஒரு மனப்பூசல். நாளைக்கு இப்போ இவ்வளோ பேச வேண்டிய அவசியம் வந்துச்சு பாருங்க. எனக்கு நாளைக்கு எங்களோட நட்பாக இருந்தவர் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் தரம் தாழ்ந்த ஒரு லெட்டரை எங்களை விமர்சிக்கிறீங்க, அது மொட்டைக்கட்டு போடுறீங்க, வாழை வச்சு வேலை பண்ணுறீங்க. இது வரைக்கும் உங்களுக்குள்ளே திட்டிகிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி அவங்க அங்கே ஆளை வச்சுட்டு என்னை பற்றி திட்டி நான் இது பண்ணுறது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த சங்கத்துக்கு நான் வரும்போது என்னை எதிர்த்து நின்றவர் 33 ஓட்டு வாங்கினார், நான் 36 ஓட்டு வாங்கினேன். அடுத்த முறை நான் 49 ஓட்டு வாங்கினேன், அவர் 16 ஓட்டு வாங்கினார். அடுத்த முறை இருக்கும்போது எங்களை எதிர்த்து ஆளே இல்லை. ஒரு 100 ரூபா தான் நாங்கள் செலவு பண்ணி அப்ளிகேஷன் வாங்குவோம். அப்போ என்னுடைய செயல்பாடு சரியாக இருக்கிறதால நான் இங்கே பணம் கொடுத்து இல்லை வேறு மாதிரி உதவிகள் கொடுத்து ஓட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உறுப்பினர் நான் தேவைப்படுற வரைக்கும் நான் இங்கே இருந்துகிட்டே இருப்பேன். அதனால் இதில் அதிகாரத்துக்கான போட்டி எங்ககிட்ட இல்லை. நாங்கள் இதில் இருக்கோம். என்னுடைய ஓய்வு நேரத்தை என்னோடய உறுப்பினர் செலவு பண்ணுறது திரைப்படத்துறைக்கு தான் என்னோடய முதல் ப்ரெஃபரன்ஸ். அதில் ப்ரொடியூசராக இருக்கட்டும், எக்ஸிபிட்டாக யாராக இருக்கட்டும், அந்த இண்டஸ்ட்ரியில் நான் ஒரு பார்ட்னர். அந்த பார்ட் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்குமா நான் உதவி நான் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் எதுவுமே நீங்கள் ஒற்றுமையாக இல்லாமல் எங்கள் மேலே கோரி சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. இது மாதிரி எங்களை பேச வைக்கிறத நீங்கள் இவ்வளோ நாள் 3 மாதம் என்னென்னவோ தரக்குறைய விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி விமர்சனம் பண்ணேன்னா தனிப்பட்ட முறையில் சுயலாபம் அடைவதாகவோ இல்லை வந்து இவங்க தொழிலாளர்கள் மேலே அக்கறை கொள்றதாவோ, அங்கே இருக்கிற தொழிலாளரை காப்பாற்ற தான் நாங்கள் படையெடுக்க வரோம். நாங்கள் இது ஆரம்பிக்கிறோம். தொழிலாளியை காப்பாற்றினா ஒழுங்காக சம்பளம் கொடுத்துருவோம் சார், வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள்
இன்னும் அதெல்லாம் சொன்னால் தனிப்பட்ட இதுவாகிடும். நீங்கள் நிர்வாகத்தில் இருந்து சைன் பண்ணவங்களாம் என்ன சம்பளம் கொடுத்தீங்க, எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ செக் கொடுத்தீங்க, இது எங்கள்கிட்ட எப்படி இருக்குது, இதெல்லாம் நாங்கள் சொன்னால் தனிப்பட்ட விரோதமாகிடும், தனிப்பட்ட தாக்குதலாகிடும். அது ஒரு நாகரிகமாக இருக்காது. அதையும் பொறுத்துக்கிட்டு தான் நாங்கள் இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பெப்சி தலைவர் செல்வமணி சமீபத்தில் வந்து இருமுருகன் அமைச்சரை போய் சந்தித்தாரு டெல்லியில. பெப்சி சம்பந்தமா பேசுறதா தகவல்கள் இருந்துச்சு. அது என்ன சார், என்ன காரணம்? சார் அவர்கிட்ட வந்து ஒரு 3 உதவிகள் கேட்டோம் சார். இப்போ வந்து வீடு கட்டுற திட்டம் இருக்குது. வீடு கட்டுற திட்டத்துக்கு எங்ககிட்ட வந்து வீடு இல்லாத உறுப்பினர்கள் வந்து ஒரு 4500 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் அந்த பிரைம் மினிஸ்டர் ஸ்கீமில் 2.5 லட்ச ரூபா மானியம் இருக்குது, அதை வந்து வழங்கணும். அது அந்த வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு ஏதாவது வந்து தனிப்பட்ட இதில் வந்து ஒரு அதிகாரி எங்களுக்கு செலக்ட் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு எங்களுக்கு மொத்தமாக ஒரு சிஸ்டம் மாதிரி கொடுக்கணும்னு கேட்டோம். அது ஹவுசிங் இதில் வந்து அந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் லிங்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்த வாரம் வர சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொன்று வந்து இப்போ இதில் நாங்கள் திட்டம் கொண்டு வரோம். அதில் வந்து யாருக்கெல்லாம் நன்மைனா, இப்போ வேலை செய்கிற எல்லாருக்கும் நன்மை. வேலை செஞ்சால் சம்பளம் வரும், வேலை செஞ்சால் அவங்களுக்கு வந்து பென்ஷன் வரும், வேலை செஞ்சால் இஎஸ்ஐ கிடைக்கும், பிஎஃப் கிடைக்கும். இப்போ 30 வருஷமாக இருந்து இப்போ வேலை இல்லாமல் வந்து ஒரு 6000 பேர் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு ஓய்வூதியம் கொடுங்க, ஒரு மாதம் 3000 ரூபா கொடுங்க அப்படின்னு சொன்னோம். அவருனால இது மாதிரி 12 கோடி தொழிலாளர்கள் இருக்காங்க, அமைப்பு சாரா தொழிலாளர்கள். அவங்க மொத்தமாக கொடுக்குறதுங்கிறது வந்து ஒருத்தர் கொடுத்தா எனிமிட்டி வந்துடும். அதனால் நீங்கள் ஒரு ஸ்கில்டு ஒரு இதுவாக ஒரு எம்ப்ளாயிஸும் வந்து ஒரு அசோசியேஷனாக வச்சுட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் நிச்சயமாக 60 வயசு 65 வயசு மேலே பண்ண பிறகு அவங்களுக்கு வந்து ஓய்வூதியம் கூடிய இது வந்து நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படின்னு வந்து தொழில்துறையை சேர்ந்த அதிகாரிகளுக்கு கொஞ்சம் பேசினார். அந்த ஒரு கோரிக்கையை கொடுத்துருக்கோம். அதை வந்து நாங்கள் பண்ணித்தரோம்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் இப்போ என்னென்னா எங்கள் ஸ்கில் தான் டெவலப், வெளியில் இருக்கிறவங்களாம் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய அதாவது 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்க ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு. 35,000 ரூபா வந்து அந்த லேப்டாப் வாங்குறதுக்கு, 35,000 வந்து ஃபேக்கல்ட்டிக்கு டீச்சர்ஸ் டீச் பண்ணுறவங்களுக்கு, 30,000 அந்த ஆர்கனைஸ் பண்ணுறவங்களுக்கு. இது போல் இது பண்ணி 1 லட்ச ரூபா மாதிரி 10,000 பேருக்கு சேங்ஷன் பண்ணியிருக்காங்க. எங்கள் தொழிலாளர்கள் இது மாதிரி இருக்காங்க. இப்போ வர எல்லாருமே இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் இதெல்லாம் வந்து கதை சொல்லிட்டு தான் முன்னாடி பேப்பரில் எழுது, இப்போல்லாம் லேப்டாப் இருந்தால் தான் நடக்குது. அப்போ அவங்களுக்கு இப்போ கேமராமேனுக்கோ இது மாதிரி சரி அவங்கவுங்க தொழிலில் அவங்களுக்கு ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை இது பண்ணி கொடுக்கணும்னு சொன்னேன். அதை வந்து அவர் கோரிக்கையாக கொடுத்துருக்கு. அதை நிச்சயமாக அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. இந்த 3 கோரிக்கை தான் அவர் கொடுத்துருக்கோம். அது நிச்சயமாக பண்ணித்தராரு. அவர் உண்மையாக அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும். அவர் ஒரு தமிழ் நம்ம தமிழ் சினிமா மேலே ஒரு ஆர்வம் இருக்கார். நமக்கு உதவணுங்க ஒரு நல்ல எண்ணத்தோடு இருக்கார். அதனால் எப்போ நேரம் கேட்டாலும் கொடுத்து அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை நேரடியாகவோ இல்லை அமைச்சகத்தையோ அணுகி எங்களுக்கு அந்த உதவியை வந்து ஒரு 4 தடவை கூப்பிட்டு நேரடியாக பேசியிருக்காரு. அது நடந்துச்சுன்னா ஒரு பெரிய சந்தோஷம். இப்போ சார் அது நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம் சார். இது வரைக்கும் ஒரு 5% தான் நடந்திருக்கு சார். அது எங்கள் உறுப்பினரும் அசால்ட்டாக இருக்காங்க, வாங்கி கொடுத்தாலும் போட மாட்டேங்கிறாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பர்டனாக இருக்குது. ஒரு க்ளவுஸ் போட்டு எலக்ட்ரிஷியன் ஒர்க் பண்ணுன்னா அவன் க்ளவுஸ் சார் இது வந்து கன்வீனியண்ட்டாக இல்லைங்கிறாரு. அவர் கேப் போட்டு வந்து லைட்டு உள்ளே போங்கன்னா அது கேப் வேர்வை வடிதே உள்ளே போட முடியல. இப்போ எங்கள் மெம்பர் மேலே கொஞ்சம் இது தவறு இருக்குது. அது வந்து ஒரு 20%. ஆனால் 80% வந்து அந்த ஸ்டுடியோஸ் அதுக்கு உண்டான வசதி இல்லாமல் இருக்குது. நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம். இப்போ அவங்களோட சண்டை எல்லாரோடும் சண்டையாக இருக்குது. எங்களுக்கு உரிமையை கேட்டாவே சண்டையாக இருக்குது. நிச்சயமாக பாதுகாப்பற்ற சூழ்நிலை தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். கரணம் தப்புனா மரணம் இருக்குது பாருங்கள். அது மாதிரி ஸ்டண்ட் மேனு மட்டும் நாங்கள் இங்கே மரணம் இல்லை, லைட் மேனு கூட டெய்லி மரணத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கான். மேலே ஏறினா எந்த கோடா எப்போ இறங்கும்னு தெரியாது, எப்போ அது ஆடுன்னு தெரியாது. அந்த எந்த கோடாவுமே கொடுத்துட்டே இருக்கும் சார், கொடுத்துட்டே இருக்கும். எந்த கோடாவுமே விதிப்படி இல்லை சார். நாங்கள் வந்து சொல்லிட்டோம், நாங்கள் லேபர் இதில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் ஸ்டுடியோ மூடிடுவாங்கன்னு. இன்னொரு பயம்னா இங்கேயே ஸ்டுடியோ இல்லை, ஸ்டுடியோ மூடினா இருக்கிறவங்க வந்து இன்னும் வெளியூர் போயிடுவானேன்னு அந்த பயம் வேறு இருக்குது. இது மாதிரி நாங்கள் வந்து ஒரு நெருப்பாற்றல் தான் நாங்கள் நீந்திக்கிட்டு இருக்கோம். சார் இது வரைக்கும் இருந்தவங்களோட எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார். எல்லா பிரச்சனையும் நாங்கள் சுமூகமாக தான் சார் முடிச்சிருக்கோம். எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு சார், எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு. ஒரு சிலர் நான் தனிப்பட்ட முறையில் யாரும் சொல்ல வரல, அவங்களுக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை சார். தலைவர், செயலாளர், துணைத் தலைவர், இணைச் செயலாளர், செயற்குழு உறுப்பினர்களுக்கு ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை. அப்போ தங்களுக்குள்ள கருத்து மோதலில் அது வந்து இப்படி ஆயிடுது. அப்படிதான் நான் உணர்றேன். அது தவிர வேற ஒன்றும் அதில் இருக்க மாதிரி தெரியல. இப்போ இந்த நிர்வாகத்தில் வரும்போது தான்
எனக்கு வந்து இந்த பிரச்சனை. இல்லை சார், பெப்சியை எதிரியாக காமிச்சா அங்கே ஜெயிக்கலாம் சார். பெப்சியோட வேலை செய்ய மாட்டோம், உடனே 100 பேர் கை தட்டுவாங்க, அப்போ நான் தலைவன் ஆகிடுவேன். அவ்வளோதான். அது தவிர வேறு எதுவும் கிடையாது. எங்களை எதிர்ப்பதால் அங்கே கொஞ்சம் பேரில் கொஞ்சம் நிறைய பேருக்கு வந்து அது ஒரு இது இருக்கும், ஒரு உணர்ச்சி கிளம்பும். இனிமேல் அவங்களோட இது நம்ம அடிமைத்தனத்து நம்ம இல்லை, நம்மளே நம்ம ஒர்க் பண்ணிடுவோம். யாரும் கூட ஒரு நாள் ஒர்க் பண்ணலாம், யார் கூட ஒர்க் பண்ணுவேன்? நம்ம சொல்லிட்டோம். நீ சொல்லி 3 மாதம் ஆச்சு, 3 மாதம் கடிதம் அமைச்சிக்கிட்டு இருக்கீங்க. இதே செயலாளர் கையெழுத்து போட்டு எங்கள் உறுப்பினருக்கு நீங்கள் சிறு பட்ஜெட்டுக்கு நீங்கள் எனக்கு இது அலாட் பண்ணுங்கன்னு கையெழுத்து போட்டு போன வாரம் கூட அனுப்புறீங்க. சார், அனுபவ ரீதியாகவே நான் சொல்கிறேன் சார், பண்ண முடியாது சார். அது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை சார். இவங்க ஒரு ஸ்டெடிகேம் ஆப்ரேட்டர் உருவாக்குறேன்னு சொல்லி 3 வருஷம் 2.5 வருஷம் ஆச்சு. ஒரே ஒரு ஆளை கூட உருவாக்கல, அதுக்கான முயற்சி கூட செய்ய முடியும். அதனால் சொல்வது வேறு, அது செய்யறதுங்கிறது வந்து எவ்வளோ சிரமம்னு எனக்கு தெரியும், எவ்வளோ சிரமம்னு எனக்கு தெரியும். அதனால் இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஏதோ கோவத்தில் பேசலாம் இல்லை. அது ஒரு விஷயம் சார், ஒரு குடம் பாலில் ஒரு சொட்டு தான் விஷம், மொத்தமாக கெட்டு போயிடும். அது மாதிரி கெடுக்கிறது ரொம்ப ஈஸி, உருவாக்குறது கஷ்டம். இது மாதிரி வந்து நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லி கெடுக்கிறது ஈஸி. நன்றி நன்றி நன்றி.